ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஜூலை 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கன்னிஸ் எல்லாம் டாப் லோசஸ் எஃப்எஸ்டிஎஸ்ங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸ் செல் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 24 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. நிஃப்டி வந்து 25,000 தாண்டினதுக்கப்புறமாவே ஓரளவு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸ்டில் வந்து 25,000 தாண்டதுக்கு வந்து எஃப்ஐஸோட பை வந்து ரொம்ப விதேகரமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து எஃப்ஐஸ் வந்து கொஞ்சமாக செல்லர் சைடில் இருக்கிறாங்க. எஃப்ஐஸ் வந்து 2 கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜூலையில் பார்த்திங்கன்னா 1970 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து பையர் மோடுக்கு போயிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க பெரிய அளவில் அவங்ககிட்ட வந்து எந்த பையும் இல்லை. ஒரு 771 கோடிக்கு மட்டும் பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு 284 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இவங்க வந்து இவங்களோட ஃபார்மசி அப்புறம் டிஜிட்டல் ஹெல்த் பிஸ்னஸை வந்து ஐபிஓ கொண்டு வரதுக்காக இவங்க போர்டு வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கிறத ஒரு நியூஸ் வந்துருக்குது. ஸோ அந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து இந்தளவுக்கு ரேலி கொடுத்துருக்குது. 254 பாயிண்ட் வந்து ஒரே நல்ல ரேலியாக இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஒரு 10 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. இவங்களுக்கு புதுசாக ஒரு 528 கோடி அளவுக்கான ஆர்டர் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதோட இம்பேக்டில் இது ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து நெஸ்ட்டில் இருக்குது. ஒரு 55 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் வந்து ரீசெண்ட் ரேலிக்கு அப்புறமா இதில் நடந்துகிட்ருக்கனால இது இந்த வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 25 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. டாப் லூசஸில் வந்து செகண்ட் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கோட கரண்ட் டெப்டி சிஇஓ ராஜீவ் ஆனந்தோட நேம் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கான சிஇஓ ரோலுக்கான கேண்டிடேட் லிஸ்ட்டில் இருக்குது. ஒரு 2-3 பேர் அதில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஆக்சிஸ் பேங்கோட டெப்டி சிஇஓ ராஜீவ் ஆனந்த் பேரும் இருக்குது. ஸோ அதனால் மேபி இவர் செலக்ட் பண்ணப்பட்டால் இவர் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து சிஇஓ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு 2-3 நாளாக விழுந்துட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்பர் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.